ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி ஏர்னிங் ரிலேட்டடாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு சில நாட்களாக நம்மளோட சேனலில் அப்டேட்ஸ் எதுவும் இல்லாத இருந்துச்சு. இப்போ நமக்கு பக்கவான ஒரு அப்டேட் வந்திருக்கு. எஸ்பிஐ ரிலேட்டடாக எல்லாமே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இன்னையிலேருந்து ஃபேஸ்புக் ரிலேட்டடாக இருக்கவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர். அதிலே ஃபேஸ்புக், ஷேர் சாட்டு, இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி நம்ம ட்விட்டர் இப்படிலாம் யூஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணவங்க மட்டும் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மேபி 1 or 2 டேஸில் நெக்ஸ்ட்டு ஷேர் சாட்டு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி கொடுத்தவங்களுக்கு ஒர்க்கர் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 by 1 நம்ம கொண்டு போக போகிறோம். ஏன்னா நம்ம வாரத்துக்கு ஒரு டாஸ்க்கு தான் பண்ண போகிறோம். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. மொத்தமே நம்ம மாதத்துக்கு 4 டாஸ்க் அந்த மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கான பேமெண்ட் இப்போ ட்ரையல் பீரியடு, டெமோ பீரியடு அப்படிங்கும்போது இதுக்கான பேமெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் ஆகும். லைவுக்கு வரும்போது இன்னும் நமக்கு அமௌண்ட் அதிகமாக ஃபுல்லாகவே ஆட் ஆகுன்ற மாதிரி சார் சொல்லியிருக்காரு. அதாவது ஃபஸ்ட்டு டாஸ்க்கு ஒரு மாதிரி, செகண்ட் டாஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான இன்கம் வரும், தேர்ட் டாஸ்க்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக இன்கம் வரும் அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்காரு. 1 by 1 நமக்கு இன்கம் ஆட் ஆகிட்டே வரும். அதே மாதிரி வித்ட்ராவல் திங்கக்கிழமை நமக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஸ்டார்ட் ஆனோடனே நமக்கு நோட்டீஸ் பள்ளி அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஜஸ்ட் இன்றைக்கி நம்ம மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கில் இருக்கவங்க மட்டும் அந்த டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். நம்மளோட டேஷ்போர்ட் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோன்னே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஷோ ஆகும். அதில் டேஷ்போர்ட் கிளிக் பண்ணினா இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன் டைம், மைக்ரோ டாஸ்க் அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். அதோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், டீம் செலெக்ஷனும் டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷனும் மேபி நாளை இந்த 2 நாள் மட்டும்தான் இருக்கும். நாளைக்கு நைட்டு இது க்ளோஸ் ஆகிடுன்ற மாதிரி சார் சொல்லியிருக்காரு. இதில் நீங்கள் ஏதோ டீம் செலெக்ஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் சேஞ்ச் பண்ணினாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இன்ஃப்ளூயன்ஸ், கண்டென்ட் ரைட்டர் இல்லை மைக்ரோ டாஸ்க் இதில் நான் எதுக்காவது போகணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கான டைம் லிமிட்டேஷன் நாளையோட க்ளோஸ் ஆகிடும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலருக்கு மைக்ரோ டாஸ்கில் இருக்கவங்களுக்கு ப்ராப்பராக ஓப்பன் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இப்போ இந்த விஷயத்தை ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் அந்த டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி ஒன்ஸ் அகேன் நீங்கள் மைக்ரோ டாஸ்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணிங்க அப்படின்னா அப்டேட் கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்த பிறகு எல்லாம் ப்ராசஸ் கிளியர் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி மைக்ரோ டாஸ்கில் இருப்பீங்க. இப்போ நீங்கள் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரோ இன்ஃப்ளூயன்ஸரோ ஏதோ ஒன்று கொடுத்து அப்டேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு திரும்பவுமே போய்ட்டு நீங்கள் மைக்ரோ டாஸ்கர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இது எதனால் வந்திருக்குன்னா, லாஸ்ட் ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ளே சேஞ்சஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த எரர் வந்திருக்கு. மற்றவங்களுக்கு யாருக்கும் இந்த எரர் இல்லை. இருக்கவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணலாம். இதிலே டாஸ்க் ஒன்று கோ டூன்னு இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வெயிட்டிங் பேஜ் அப்படின்னு ஹலோ டீம் மெம்பர்ஸ் கைண்ட்லி 20 seconds 20 seconds தென் கிளிக் ஆர்டிகல் பேஜ் பட்டன் கிளிக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பேஜில் வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ கோ டு டாஸ்க் பேஜ் கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அமேசான் ஆப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேலே டாப்பில் ஏதோ நேம், டீடைல், எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடணும். நெக்ஸ்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு பேஜ் ஒன்று ஒரு போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் டாஸ்க் பார்க்கலாம் பண்ணிடலாம். மஸ்ட் ஆட் திஸ் டேக் உங்களுக்கு அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் ஆர் அமேசான் ஆப். இந்த தடவை ஆப்பும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துட்டு ஸோ அப்ளிகேஷன் இல்லை வெப்சைட் எது வேணாலும் ஓப்பன் பண்ணிங்க. ரைட், செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட். ரைட், ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுக்கும்போது உங்கள் மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ் கிட்ட கேட்டு தெரியலன்னா யூடியூப்பில் போட்டு தெரிஞ்சுங்க. அதுலேயும் தெரியல அப்படின்னா பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து எடுக்க சொல்லுங்கள். பெட்டர், நீங்கள் கற்றுக்கிறது பெட்டர். ஓகே, ரைட். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் அந்த ப்ராடக்டோட இமேஜும் இருக்கணும், ப்ராடக்டோட டைட்டிலும் இருக்கணும். அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரைட், நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் தான். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுடைய அந்த ப்ராடக்ட் இமேஜும் இருக்கணும், ப்ளஸ் ப்ராடக்ட். நான் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஆப் கூட ஓப்பன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதில் மொபைல்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அமேசான் ஓப்பன் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருங்க. ஃபோன் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த ஹெட்ஃபோனை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க.
ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த உடனே நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி நார்மலாக போஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து போஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். க்ரியேட் போஸ்ட்டு கொடுத்த உடனே இங்கே ஃபோட்டோ வீடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ கிளிக் பண்ணோடனே உங்கள் மொபைலில் இருக்க கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் ஷோ ஆகும். நாம் லாஸ்ட்டாக எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த இடத்துல அட்டாச் பண்ணிட்டு இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, நம்ம ஹேஷ்டேக் போட்டு அவங்க கொடுத்த வேர்டை வந்து மென்ஷன் பண்ணணும். அது என்ன ஹேஷ்டேக் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்த ஸ்டெப் 4லேயே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு அதை காப்பி பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிட்டு இந்த போஸ்ட்டுக்கு மேலேயே வந்து இந்த ஹேஷ்டேக்கை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு நீங்கள் போஸ்ட்டு கொடுத்துருங்க. போஸ்ட்டு கொடுத்தோன்னே உங்களோட வீடியோ வந்து போஸ்ட் ஆகிடும். உங்களோட இமேஜு. இதை நீங்கள் இப்போ ஜஸ்ட் அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஷேர் பட்டனை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி காப்பி லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பி லிங்க் கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இந்த URL அப்படின்ற இடத்துல இதை நீங்கள் கொடுத்துடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல டைட்டிலில் ஃபேஸ்புக் கொடுத்துருங்க. இந்த இடத்துலையும் ஃபேஸ்புக்கே கொடுத்துருங்க. URLல் ஜஸ்ட் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருங்க. நீங்கள் காப்பி பண்ண லிங்க் வந்துடும். இங்கே சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்தோன்னே நமக்கு டாஸ்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு. அதுக்கான அமௌண்ட்டுமே ஆட் ஆகிடுச்சா இல்லையான்னு நீங்கள் பே அவுட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இன்றைய டேட்டுக்கு நமக்கு 15 ரூபா வந்து அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு. டேட்டு 27/9. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து டாஸ்க்கு பண்ணோம். நம்மளோட அமௌண்ட்டுமே இப்படி வந்து செக் பண்ணிக்கலாம் அந்தந்த டேட்டுக்கு அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சான்னு. இதுக்கு மேலே ஆஃப்டர் 7 days ஒன்ஸு நம்மளுக்கு ஒர்க் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஐடியை நம்ம ஆஃப்டர் 7 days லாகின் பண்ணி நமக்கான ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.